அனைவருக்கும் வணக்கம். நாம் பகவான் ஸ்ரீராமருக்கு அவருடைய ஞானகுருவாகிய வசிஷ்ட மகாமுனிவர் அருளிச் செய்த யோக வாசிஷ்டம் என்கிற நூற்தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆன்மா என்பது அழிவற்றது. ஆன்மா தன்னுடைய பிரகாசத்தை அதிகரித்துக் கொள்வதற்காக பஞ்சபூதங்களால் உடல்களை சிருஷ்டித்து அதற்குள்ளே புகுந்து பயணித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த உடலை ஒரு கருவியாக மாத்திரம் கொண்டு ஆத்ம பிரகாசத்தை அதிகரித்து கொண்டு விட்ட ஞானிகள் மறுபடியும் பிறப்பதில்லை. ஆனால் சாதாரண மனிதர்கள் இந்த உடலை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாது விட்டுவிட்ட காரணத்தால் மறுபடி பிறக்கிறார்கள் என்கிற கருத்தை கடந்த பதிவிலே பார்த்தோம். தேகம் வேறு, ஆன்மா வேறு. ஆன்மாவிற்கு வேறு ஏதாவது வடிவங்கள் இருக்கின்றனவா? இந்த வினாவுக்கான விடை இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பதிவிலே வசிஷ்டருடைய வாய் மூலமாக நம் காதுகளுக்கும் வருகிறது. தேகம் இப்படி இருக்க ஆத்மா எப்படி இருக்கின்றது? ஆத்மா ஆத்மாவாகத்தான் இருக்கும். அது ஒரு மாறுதலையும் அடைய முடியாது. தேகத்துடன் சேர்ந்திருப்பதான பாவனை நம் அஞ்ஞானத்தால் தான். இவ்விரண்டும் சேருவதற்கு ஒரு நியாயமும் இல்லை என்று நாம் மேலே கூறியுள்ளோம். தேகத்திற்கு ஏற்படும் மாறுதல்களால் ஆத்மாவுக்கு பாதை ஏதுமில்லை. சமுத்திரத்தில் எவ்வளவோ அலைகள் அடுத்தடுத்து ஏற்படுகின்றன, பிறகு அதிலேயே கலந்து விடுகின்றன. இச்சமுத்திரத்தில் அநேக பொருட்கள், திரவியங்கள் எங்கிருந்தோ கொண்டு வரப்பட்டு சேகரிக்கப்பட்டு பிறகு வேறு பிரதேசங்களில் தள்ளப்படுகின்றன. இப்பொருட்களுக்கும் சமுத்திரத்திற்கும் ஏதேனும் சம்பந்தம் உண்டோ? அல்லது அலைகளால் தான் சமுத்திரத்திற்கு கவலை உண்டோ? இந்த அலைகள் போன்ற கொந்தளிப்புத்தானே இந்த ஜீவன்களும். ஆகையால் வஸ்துமயமான பிரபஞ்சத்தில் நியதியை தழுவி ஏற்படும் செயல்களாலும் மாறுதல்களாலும் சர்வ வியாபியாகிய ஆத்மாவுக்கு கவலை உண்டோ? அது கேவலம் இருக்கை என்ற ஒரு தன்மையை மாத்திரம் அனுசரித்திருக்கின்றது. இப்படிப்பட்ட ஆத்மாவாக இருக்கும் ஜீவன் உணர்ச்சி, உணர்வோன் என்ற பேதவசத்தால் ஜகத்தாகிய அனுபவத்தில் ஈடுபட்டு வருகிறது. ஆத்மாதான் ஜகத்தை வியாபித்து உணர்ச்சிக்கு பொருளாய் இருப்பது என்னும் நோக்கம் எவனிடத்தில் திடப்படுகிறதோ வருகிறதோ அவன் நோக்கத்தில் எப்பொழுது ஜகத் தோற்றம் அழிந்து ஆத்ம திருஷ்டி ஏற்படும். ஜகம் என்பது ஆத்மா கண்டு கொண்டிருக்கும் சொப்பனம் என்றே மகான்கள் கூறுகிறார்கள். ஞானபிதா சித்தவேதத்திலே இதை தெளிவாக சொல்லியிருந்தார்கள். நாம் காணுகின்ற இந்த உலகம் ஆன்மா காணக்கூடிய சொப்பனம். ஆம், ஆன்மாவின் சொப்பனம்தான் மனம். மனதின் சொப்பனம்தான் நாம் பார்க்கக்கூடிய இந்த உலகம். இந்த உயர்ந்த தத்துவத்தை மிக எளிமையாக ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்தவேதத்திலே சொல்லியிருந்தார்கள். இது குறித்தான மேலதிக விளக்கங்களை தெரிந்து கொள்ள சித்தவேதம் என்கிற நூலை வாங்கி வாசித்து பாருங்கள். இங்கே சொல்லப்படக்கூடிய கருத்துக்களுக்கான ஆழ்ந்த புரிதல் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். இந்த உலகத்தை மனம் உருவாக்கி அதிலே பயணித்து திரும்ப அதை அழித்து விடுகிறது. கடலிலே நதிநீரின் ஓட்டத்தால் பற்பல பொருட்கள் வந்து சேர்கின்றன. அப்படி கடலிலே சேர்ந்த பொருட்களுக்காக கடல் எந்த வகையிலும் உணர்ச்சி வசப்படுவதில்லை. ஏன், தன்னிடமிருந்து உருவாக்கி கொண்டிருக்கும் அலைகளுக்காக கூட அந்த கடல் உணர்ச்சி வசப்படுவதில்லை. அதுபோல ஆன்மா என்பது நிலைத்த ஒன்றாக இருக்கிறது. அதிலே மனம் உருவாக்கி கொண்டு விட்ட பற்பல விதமான சலனங்களை மனம் எக்காரணத்தை கொண்டும் உள்வாங்கிக் கொள்வதே இல்லை. மனம் வெறும் சாட்சியாக மாத்திரம் இருந்து இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே உணர்ச்சி மற்றும் உணரப்படக்கூடியவன் என்கிற இரண்டு நிலைகள் இருக்கின்றன. ஆன்மா என்பது மனதை கொண்டு இந்த உலகத்தை உற்று நோக்குகிறது. ஆனால் எந்தவிதமான உலக சலனங்களும் ஆன்மாவை பந்தப்படுத்துவதில்லை. காரணம், ஆன்மா ஜோதியாக இருக்கிறது. அந்த ஜோதி பிரகாசித்து கொண்டிருக்கிறது அல்லாது ஜோதியிலே பெரிது சிறிது என்கிற நிலை ஏற்படுவதில்லை. நெருப்பு நெருப்புத்தான். அதிலே சிறிய நெருப்பு பெரிய நெருப்பு என்று எதுவுமே கிடையாது. நெருப்பிலே போடப்பட்ட எந்த ஒன்றும் அதன் சுயத்தன்மையோடு இருப்பதில்லை. மொத்தமும் நெருப்பால் ஆகர்ஷிக்கப்பட்டு அணுக்களாக மாற்றிவிடப்பட்டுவிடும். எனவே ஆன்மா என்பது நெருப்பு தத்துவமாக இருக்கிற காரணத்தால்
இந்த உலக மாயை காரணமாக ஏற்படக்கூடிய எந்த ஒன்றுமே மனதை பாதிப்பதில்லை. இப்படியல்லாமல் 2 என்னும் பாவனையை ஒழித்து இருப்பதும் சரியான மார்க்கம். மனத்தை நிர்மலமாக வைத்துக்கொண்டு புலப்படுகிறவைகளையெல்லாம் நான், நானே ஆதித்யன், நானே தேவர்கள், நானே மனிதர், நானே அசுரர், நானே பஞ்சபூதங்கள், சர்வமும் சதா நானே என்ற பாவனையும் பரம திருஷ்டிக்கு காரணமாகும். இந்த பாவனை இருவிதமாக ஏற்படலாம். அணுவிலும் அணுவாக இருந்து எல்லாவற்றையும் வியாபித்து இருப்பதான பாவனை ஒன்று. எல்லாம் சேர்ந்த மகத்தான நான் என்கிற பாவனை 2வது. இவ்விரண்டு விதமான சத்துவ அகங்காரங்களுக்கும் கூட மோட்ச சாதனமாகும். 3வதான இது நான் அது நான் என்று சுட்டிக்காட்டும்படியான தமோகுணம் படைத்த அகங்காரமே சம்சாரத்திற்கு காரணம். இம்மூன்று வித அகங்காரையும் ஒழித்தும் மிஞ்சியது எதுவோ அதை ஆசிரித்திருப்பதும் சரியே. இங்கே அகங்காரத்திலே 3 வகையான நிலைகளை பற்றி வசிஷ்ட மகாமுனிவர் சொல்லுகிறார். பார்க்கக்கூடிய எல்லாவற்றையும் இது நான் தான் என்று கருதியிருப்பது கீழான அகங்காரம். ஆனால் இந்த நிலையிலே இருந்து ஆன்மா என்கிற நிலையே நான் என்று கருதியிருப்பது ஒரு வகையானது. ஆன்மா என்று இருப்பதும் உலகோடு இணைந்திருப்பதுமாகிய இவை எல்லாமே பராபரத்தின் உண்மையான தத்துவத்தின் வெளிப்பாடுதான் என்று புரிந்திருப்பது உண்மையான நான் என்பது. இது காரணமாகவே நம்முடைய ஞானிகள் அகம் பிரம்மாஸ்மி என்கிற மகா வாக்கியத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்பதே அது. நான் என்று சொன்னவுடனே நான், எனக்கு ஒரு பெயர் இருக்கிறது, எனக்கு ஒரு உடல் இருக்கிறது, எனக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது என்று கருதுவது, மற்றும் நான் என்று சொல்லும்போது நான் என்பது இந்த உடலுக்குள்ளே இருக்கும் ஆன்மா என்று கருதியிருப்பது. 3வதாக நான் என்று சொல்லுவது இந்த ஆன்மாவும் உருவாகி இருந்த பராபரம் என்று கருதியிருப்பது. தெளிவான புரிதல் என்பது ஏற்பட ஒவ்வொரு நான் என்கிற அகங்காரமும் மெல்ல மெல்ல நம்மை விட்டு நீங்கி போய்கொண்டே இருக்கிறது. இந்த தத்துவங்களை புரிந்து கொள்வதற்கு தீவிரமான ஆராய்ச்சியும் குருமார்களுடைய உதவியும் தேவையாக இருக்கிறது. பாவனை செய்ய வேண்டும். ஒவ்வொன்றையும் பாவனை செய்து கொண்டே பார்க்க வேண்டும். அப்பொழுது மாத்திரமே உண்மை என்பது புரியும். யோக மார்க்கத்திலே பாவனை செய்வது என்பது ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கிறது. நான் ஆன்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தன்னை ஜோதிமயமானவனாக கற்பனை செய்து கொள்ள வேண்டும். தன் உடல் ஜோதிமயமாக இருப்பதாகவும் அந்த ஜோதியே அகண்ட பிரகாசமாக இருக்கும் பராபரத்திற்குள்ளே கரைந்திருப்பதாகவும் கற்பனை செய்ய வேண்டும். இப்படி கற்பனை செய்யும் போது மாத்திரமே உண்மையான ஆத்ம போதத்தை நாம் அடைய முடியும் என்பதே குருமார்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கும் கருத்தாக இருக்கிறது. எவ்விதம் ஆராய்ச்சி செய்தாலும் கடைசியிலே ஒரு தீர்மானத்தைத்தான் அடைய வேண்டும். அதாவது சத்தியம் ஒன்றுதான். ஆராய்ச்சி செய்யாதவர்கள்தான் 2 என்னும் பாவனா தோஷத்தினால் சம்சாரத்தில் சிக்கிக்கொண்டு பல துன்பங்களை அனுபவிக்கிறார்கள். மேற்சொன்ன ஆத்மத்தை அடைவதே மோட்சம் என்பது. வேறு மோட்சம் என்று ஒரு ஸ்தலம் இந்த பிரம்மாண்டத்தில் இருப்பதாக எண்ணுவது புத்தியீனம். அவ்வித மோட்சம் என்பதும் இல்லை, நரகம் என்பதும் இல்லை. மோட்ச பதவி என்பது சித் முற்றிலும் சேதனமற்று இருக்கும் தன்மையே. நாம் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொன்ன இளம்பராயத்து கதைகள் மூலமாக தேவலோகம் ஒன்று இருக்கிறது, யமலோகம் ஒன்று இருக்கிறது. யமலோகத்திலே மனிதர்கள் அவர்களுடைய ஆன்மாக்கள் தங்க வைக்கப்படுவதற்காக இருக்கும் ஒரு இடம், அது நரகம். தேவலோகத்திலே நன்னிலை பெற்ற ஆன்மாக்கள் தங்கியிருப்பதற்கான ஒரு இடம் இருக்கிறது, அது சொர்க்கம். சொர்க்கத்தின் அதிபதி தேவேந்திரன், நரகத்தின் அதிபதி யமன் என்றெல்லாம் கருதியிருக்கிறோம். உண்மையிலேயே இப்படியான இடங்கள் இருக்கின்றனவா என்றால் இல்லை. சொர்க்கமும் நரகமும் நம்முடைய எண்ணங்களிலும் மனதிலும் தான் இருக்கின்றன என்பது ஞானிகளுடைய கூற்றாக இருக்கிறது. உண்மையான மோட்சம் என்பது எது என்று கேட்டால், ஆன்மா என்பது சலித்து கீழே இறங்கி வந்து சலனப்பட்டு மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று இருந்த நிலை மாறி மறுபடியும் இவையெல்லாம் ஒன்றாக கலந்து ஜீவன் அல்லது ஆன்மா என்கிற நிலையை அடைவதுதான். உண்மையிலேயே ஆன்மா தானாக தன்மயமாக மாறுவதுதான் மோட்சம் என்று சொல்லப்படுகிறது. ஆன்மாக்கள் மோட்சத்தை அடைவது எவ்விதம் என்று பார்த்தால், சலித்து போயிருந்த ஆன்மா தன்னுடைய சலிப்பை மாற்றிக்கொண்டு புலன்கள் சார்ந்து மனமாக மாறியிருந்த நிலை மாறி ஜீவசக்தியாய வாயுவாகி ஜீவனுக்குள்ளே கரைந்து ஒரே நிலையிலே பிரகாசிக்கக்கூடிய ஜோதியாக மாறுவது. ஜோதியாக தன்னை மாற்றிக்கொள்வதுதான் மோட்சம் என்றாகும். இதல்லாமல்
சொர்க்கம் என்றும் நரகம் என்றும் ஏதேதோ உலகங்கள் இருக்கின்றன. நாம் அங்கே செல்வதற்காக சில பல காரியங்களை செய்ய வேண்டும் என்று மனிதன் எண்ணி பற்பல விதமான தவறுகளை செய்து கொண்டிருப்பது அவன் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வதற்கு இடையாகும் என்கிற கருத்து இங்கே வெளிப்படுகிறது. நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.